ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ப்ராட்வேயில் இருக்கக்கூடிய கந்தசாமி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோயில் என்னவோ சின்ன கோவில் தான், இருந்தாலும் ரொம்ப சக்தி உள்ள கோவில். அதனால் இன்றைக்கி நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகலான்னு சொல்லி போயிட்டுருந்தோம். போனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் அப்படி ஒரு கூட்டம். என்னடா திடீர்னு இவ்வளோ கூட்டம், நம்ம இந்த கோயிலுக்கு ரெகுலராக வர்றது தானே, இந்த கோயிலில் இவ்வளோ கூட்டமே இருக்காதே அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க எல்லாரும், இந்த கோயிலில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி 10 நாள் தாம்மா ஆகுது, அதனால தாம்மா இவ்வளோ கூட்டம் இருக்குது. கணக்கில் அடங்காத கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தெருவுலேருந்து அடுத்த தெரு லாஸ்ட்டு வரைக்கும் நிற்கிது 100 கியூவே. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் போய் நின்னோம். அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஐயோ, அப்படி ஒரு கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சக்தி உள்ள கோவில் தான், அதெல்லாம் உண்மையிலேன்னு மறுக்கவே முடியாது. நம்ம வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கும் அந்த கோயிலில். அவ்வளோ ஒரு சக்தி அவருக்கு. மூலவரும் சரி உற்சவரும் சரி ரொம்ப மற்ற கோயிலை விட சின்னதாக தான் இருப்பாங்க, ரொம்ப சின்னதாகவே இருப்பாங்க, குட்டி சிலையாக தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்கிறதே தெரியறதில்ல. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க, ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோயில் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் நல்ல ஒரு கோயில். நீங்களும் சென்னைக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வாங்க. 48 நாள் முடியறதுக்கு இன்னும் 25 நாள் கிட்ட இருக்குது. தாராளமாக ஒரு சனி ஞாயிறு கூட போயிட்டு வாங்க. ஏன்னா கூட்டம் இருக்க தான் செய்யும். நம்ம எந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணாலும் கூட்டம் எல்லாமே இருக்கும். நாங்கள் போய் நின்னப்பயே வெளியில் 2 தெருவுக்கு க்யூ நின்றுச்சு. அதுக்கு மேலே உள்ள 4 லைனுக்கு க்யூ நின்றுக்கிட்டு இருந்துச்சு. சரி, நான் அதெல்லாம் மீறி போய் சாமியை பார்த்தா திருப்பதி ஏழுமலையானை பார்க்குற மாதிரி ஒரு செகண்ட்லேயே துரத்தி விட்டுறாங்க. இருந்தாலும் நம்ம தான் விடாப்படியாக நின்று ஒரு 2 நிமிஷம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வரணும். சரி, சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தா அந்த பூக்களில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பூக்கள்லாம் காஞ்சு தான் இருந்துச்சு, ஆனால் அந்த காஞ்சிருந்தால் கூட அந்த அழகாக காஞ்சது கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முருகர் கோயில் அந்த தெப்ப குளமெல்லாம் அவ்வளோ அழகு, அவ்வளோ பெரிய மீன்கள்லாம் இருந்துச்சு. எப்போ இவ்வளோ பெரிய மீன்களை வாங்கிட்டு வந்துடுவாங்களா இல்லை வளர்த்தே வச்சுருப்பாங்களா என்னென்னு தெரியல. நான் பல தடவை வந்தப்போ கூட இந்த தெப்ப குளத்தில் இவ்வளோ மீன்கள் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ மீன்கள் இருந்துச்சு. அப்புறம் சரி, தெப்பக்குளத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வரலான்னு பார்த்தா மோரெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு, அப்புறம் வெற்றிலை தீபம்லாம் நிறையா பேர் போட்டிருந்தாங்க. நம்மளும் போடணும்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளால் ஏதோ ஒன்று நம்மளை தடுக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குது. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்மளும் வெற்றிலை தீபம்லாம் போடணும். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நிறைய பேர் அன்னதானத்துக்கு உட்காந்துருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே அந்த ஒரு அக்கா சொப்பு சாமான்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு முருகரையும் தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.